Exercise 4.2 6th question. 6th question பார்த்தீங்கன்னா find the domain of f of x equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of modulus 1 minus modulus of x divided by 4. சரிங்களா? ஸோ டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிக்கணும். இப்போ we know that solution. We know that the domain of sin inverse x and cos inverse x is closed interval minus 1 comma 1. So the domain of sin inverse of x and cos inverse of x is closed interval minus 1 comma 1. Either closed interval minus 1 comma 1 or minus 1 less than or equal to x less than or equal to 1 எழுதலாம். அது ரெண்டுமே ஒன்று தான். sin inverse x and cos inverse x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் minus 1 comma 1 எழுதிக்கலாம் or minus 1 less than or equal to x less than or equal to 1 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா sin inverse x கொடுத்துருக்காங்க, அடுத்தது cos inverse கொடுத்துருக்காங்க. sin inverse of xனா x lies between minus 1 to 1, ஆனால் இங்கே x பதில் modulus of x minus 2 divided by 3 இருக்குது. அதேமாதிரி cos inverse of x பதில் 1 minus modulus of x divided by 4 இருக்குது. சரிங்களா? அப்போ minus 1 less than or equal to modulus of x minus 2 divided by 3 less than or equal to 1. இந்த xங்கிற ஃபங்க்ஷனோட லிமிட். அடுத்து cos inverse இந்த xோட ஃபங்க்ஷனோட லிமிட் அண்டு minus 1 less than or equal to 1 minus modulus of x divided by 4 less than or equal to 1. சரிங்களா? ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் போத் சைட்ஸ். 3ஆல் போத் சைட்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா minus 3 less than or equal to இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடும். modulus of x minus 2 less than or equal to 1 வரும். சரிங்களா? அடுத்தது ஸோ நமக்கு தேவை modulus of x ஓட லிமிட் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே minus 2 இருக்குது. அப்போ இந்த minus 2 கேன்சல் பண்ணோம்னா எல்லா சைட்ஸும் 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே minus 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ஆட் பண்ணுங்கள். அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? minus 1 less than or equal to modulus of x less than or equal to 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே minus 3 less than or equal to modulus of x minus 2 இங்கே என்ன வரணும்? இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்? 3 வரணும். 3. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2ஆல் நான் ஆட் பண்ண சொன்னேன். அப்போ 2ஆல் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 ஆட் பண்ணும்போது minus 1 வரும். less than or equal to இங்கே 2 கேன்சல் ஆகிடும் modulus of x. இங்கே 2 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 5 வரும். சரிங்களா? modulus of x ஒரு லிமிட் பார்த்தீங்கன்னா minus 1 less than or equal to modulus of x less than or equal to 5. சரிங்களா? ஆக்சுவலாக இதை வந்து modulus of x ஓட வேல்யூ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். அப்போ minus 1ங்கிற வேல்யூவோட அதிகமாக இருக்கும், 5 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாடுலஸ்ங்கிற வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. அப்போ அதனால் இதுக்கு இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னா modulus of x less than or equal to 5 எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. modulus of x less than or equal to 5 ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து இங்கே டிவைடில் 4 இருக்குது. 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா minus 4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 4. அடுத்தது ஸோ ஆக்சுவலாக இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை? modulus of x ஓட வேல்யூ தான் தேவை. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த 1 கேன்சல் பண்ணணும்னா போத் சைட்ஸ் வந்து 1 செப்பரேட் பண்ணணும். இப்போ 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா minus 5 less than or equal to இங்கே minus 1 plus 1 கேன்சல் ஆகிடுச்சின்னா minus modulus of x less than or equal to 3 வரும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா minus modulus of xன்றது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா minus modulus of xனால் ப்ளஸ் modulus of x ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். அங்கே minus modulus of x இருக்குது. அப்போ அங்கே வந்து மைனஸை கேன்சல் பண்ணோம்னா அப்போ போத் சைட்ஸ் வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு தெரியும் மைனஸால் மல்டிபிள் பண்ணால்
கண்டிஷன்ஸ் வந்து லெஸ் தெனாக இருக்கிறது கிரேட்டர் தெனாக சேஞ்ச் ஆகும், கிரேட்டர் தெனாக இருக்கிறது லெஸ் தெனாக சேஞ்ச் ஆகும். மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் எலமெண்டல் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். லெஸ் தெனாக இருக்கிற சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் ஆகும், கிரேட்டர் தெனாக இருக்கிற சிம்பிள் வந்து லெஸ் தெனாகவும் சேஞ்ச் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் இதை எப்படி எழுதிக்கலாம்னா -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இதே தான் நம்ம அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 விட அதிகமாகவும் 5 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் அதை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் less than or equal to 5 modulus of x less than or equal to 5 ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? So the equation number 2 from 1 and 2. அப்போ modulus of x less than or equal to 5 ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ modulus of x less than or equal to 5னா நமக்கு ஒரு 11th படிச்சிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னா கண்டிஷன் என்ன? இப்போ -r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். 11th நம்ம படிச்சிருக்கோம். இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் தென் -r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இது 11th நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா அப்போ therefore -5 less than or equal to x less than or equal to 5. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5லேருந்து +5 தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸ் லைஸ் பிட்வீன் -5 அண்டு +5. சரிங்களா? எக்ஸ் லைஸ் பிட்வீன் -5 அண்டு +5. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா g of x equal to sin inverse of x plus cos inverse of x. Solution. We know that sin inverse of x and cos inverse of x of the domain is sin inverse x and cos inverse x of the domain. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட டொமைனே நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தான் -1, 1 தான். sin inverse x ஓட டொமைனும் -1 to 1 தான். cos inverse of x ஓட டொமைனும் -1 to 1 தான். அப்போ இது ரெண்டு sin inverse of x ஓட டொமைனும் -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். இப்போ cos inverse of x ஓட டொமைனும் -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலும் அடிஷன் தான் பிட்வீன் இருக்குது. இப்போ ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக அதனோட டொமைன் என்னவாக தான் இருக்கும்? -1 to +1 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு டைரெக்டாகவே அப்போ therefore g of x தான் sin inverse of x plus cos inverse of x. So therefore the domain of g of x is -1, 1. சரிங்களா? the domain of g of x is -1, 1. அடுத்து 7th question. Next பார்த்தீங்கன்னா 7th question. For what values of x the inequality pi/2 less than cos inverse of x of 3x minus 1 less than pi ன்றது. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ pi/2 less than cos inverse of 3x minus 1 less than pi. சரிங்களா? இப்போ cos inverse of 3x minus 1 இருக்குது. அப்போ இதுக்கு cos ஃபங்க்ஷன் எடுங்க. இப்போ cos ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா இப்போ cos pi/2 less than cos inverse of 3x minus 1 less than cos pi வரும். இப்போ cos inverse காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ cos pi/2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 less than 3x minus 1 less than cos pi வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இப்போ 3x minus 1 வந்து லைஸ் பிட்வீன் 0 to -1. இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 0 less than 3x minus 1 less than -1 எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா -1 less than 3x minus 1 less than 0. எப்பவுமே லெஃப்டில் வந்து மினிமம் வேல்யூ, ரைட் சைடு வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் எழுதணும். -1 தான் மினிமம் வேல்யூ.
-1 less than 3x minus 1 less than 0. அப்போ போத் சைட்ஸ் வந்து இங்கே 3x minus 1 இருக்குது. அப்போ 1 ஆட் பண்ணிங்க. அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 0 less than 3x less than 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். இங்கே 3x இருக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3 டிவைட் பண்ணிக்கேன். இப்போ 3 டிவைட் பண்ணிங்கன்னா 0 less than x less than 1/3 or இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் 0 to 1/3 ஆர் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0, 1/3. இங்கே ஈக்குவல் டு இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான் இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னா ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும். அது ஈக்குவல் டு வந்துச்சுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து 8th கொஷின். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா find the value of first subdivision cos inverse of 4/5 plus sin inverse of 4/5. சரிங்களா? அடுத்து இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் சரிங்களா? இப்போ cos inverse of 4/5 plus sin inverse of 4/5. இப்போ cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 equal to cos of நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. cos inverse of x plus sin inverse of x equal to pi/2. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நமக்கு இந்த எக்ஸைஸில் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. cos inverse of x plus sin inverse of x equal to pi/2. அப்போ இதுக்கு வேல்யூ என்ன? pi/2. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? காசு இருக்குது. இப்போ cos pi/2. இப்போ cos pi/2 வேல்யூ 0. சரிங்களா? இப்போ cos inverse of x plus sin inverse of x equal to வேல்யூ pi/2. ஆல்ரெடி இங்கே காசு இருக்குது. இப்போ cos pi/2. இப்போ cos pi/2 வேல்யூ 0. சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிஷன். இது இந்த கொஷனில் செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா cos inverse of cos 4/3 plus cos inverse of cos 5/4. cos inverse of cos of 4/3 plus cos inverse of cos of 5/3 இப்போ ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா cos inverse of இந்த 4/3 எப்படி எழுதிக்கலாம்னா 5 plus 5/3 எழுதிக்கலாம். இந்த 4/3 வந்து 5 plus 5/3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க. 3 plus 5 4/3. 4/3 வந்து 5 plus 5/3 எழுதிக்கலாம். ப்ளஸ் cos inverse of அதேமாதிரி இந்த 5/4 எப்படி எழுதிக்கலாம்னா 5 plus 5/4 எழுதிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க. 4 plus 5 5/4 வந்துடும். சரியா? இப்போ ஈக்குவல் டு cos inverse of இப்போ cos of 5 plus theta. அப்போ cos of 5 plus theta நமக்கு வேல்யூ என்ன? cos of 5 plus theta வேல்யூ மைனஸ் cos theta. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எழுதுறோம். cos of 5 plus thetaனாலும் மைனஸ் cos theta தான். அதே pi minus thetaனாலும் மைனஸ் cos theta தான். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். cos of pi plus theta ஆனாலும் மைனஸ் cos theta தான். cos of pi minus theta வேல்யூ மைனஸ் cos theta தான். இப்போ அடுத்தது இப்போ இந்த cos inverse அப்படியே எடுத்துக்கிட்டேன். cos of pi plus pi/3. இப்போ cos of pi plus pi/3 வேல்யூ மைனஸ் cos pi/3. இங்கே தீட்டாவுக்கு பதில் pi/3 இருக்குது. அப்போ அங்கே தீட்டாவுக்கு பதில் pi/3 வரணும். அப்போ மைனஸ் cos pi/3 ப்ளஸ் cos inverse of இப்போ cos of pi plus theta. pi plus thetaவுக்கு வேல்யூ மைனஸ் cos theta தான். அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதில் pi/4 இருக்குது. இப்போ மைனஸ் cos pi/4. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து cos of pi plus pi/3 வேல்யூனா மைனஸ் cos pi/3.
காஸ் ஆஃப் 5/3 மைனஸ் காஸ் 5/3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எகெயின் இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் காஸ் தீட்டான்றது தான் அந்த இடத்துல காஸ் ஆஃப் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இதில் ரெண்டில் எந்த வேல்யூன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்றது இப்போ மைனஸ் காஸ் தீட்டாக்கு போல் நான் என்னென்னு எழுதி போகிறேன்னா காஸ் 5 மைனஸ் தீட்டாங்கிற ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறீங்க. காஸ் ஆஃப் 5 மைனஸ் தீட்டா, இப்போ மைனஸ் காஸ் தீட்டான்னு என்ன ப்ராப்பர்ட்டி, காஸ் ஆஃப் 5 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் தீட்டானா காஸ் 5 மைனஸ் தீட்டாங்கிற ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, தீட்டாக்கு போல் 5/3 இருக்குது. இப்போ காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அதேமாதிரி மைனஸ் காஸ் தீட்டானா காஸ் ஆஃப் 5 மைனஸ் தீட்டா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் காஸ் 5/4 வந்து காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் ஆஃப் 5/3 வந்து காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/3ன்னு எழுதிக்கலாம். ஏன் சார் இங்கேயே வந்து இந்த காஸ் இன்வர்ஸும் காஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் அப்படி கேன்சல் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே எதுவுமே இல்லை ப்ளஸ் மட்டும் இருக்குன்னா காஸ் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்மளால் டைரெக்டாக அப்படி கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் காஸ் 5/3 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/3 எழுதிக்கலாம். அதே வந்து மைனஸ் காஸ் 5/4 வந்து எப்படி எழுதிக்கணும்னா காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/4ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/4. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இதை கிராஸ் பட் பண்ணுங்கள். 3π மைனஸ் 5னா 2π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/4னா கிராஸ் பட் பண்ணிங்கன்னா 4π மைனஸ் 5னா 3π/4. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3π/4. ஏன் இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா range of cos inverse x is 0 to pi closed and root. cos inverse x range பார்த்தீங்கன்னா 0 to pi, 0லேருந்து பைக்குள்ளே தான் இருக்கணும், 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால தான் range of cos inverse of x is 0 to pi. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி 0 to pi வர மாதிரி ரேஞ்ச் எழுதியிருக்கும். சரி, 2π/3னா 120 டிகிரி, அதே 3π/4னா 135 டிகிரி. அப்போ கண்டிப்பாக இது வந்து 0க்கும் 180 டிகிரிக்கும் பிட்வீனில் இருக்கும். சரிங்களா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3π/4. இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3π/4 ஈக்குவல் டு கிராஸ் பாட் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் பாட் பண்ணிங்கன்னா 8π/3 plus 3 3 is 9π/3. இப்போ ஈக்குவல் டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 17π இது கிராஸ் பாட் பண்ணிங்கன்னா /12 வரும். 4 2 is 8π, 3 3 is 9π, 3 4 is 12. அப்போ 8π plus 9π divided by 12. இப்போ ஈக்குவல் டு 8π plus 9πனா 17π divided by 12. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17π divided by 12. சரிங்களா? இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த கிவன் கொஷின். செகண்ட் சப்டிஷனோட வேல்யூ செகண்ட் சப்டிஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 17π/12. 17π/12. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.3 ஃபஸ்ட் கொஸ்டின். எக்ஸைஸ் 4.3 ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் tan inverse of root of 9 minus x square. டொமைன், இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா domain of tan inverse x is
மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. டேன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லைஸ் பிட்வீன் is real. root of 9 minus x square is real. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ரியல்னு சொல்லிட்டாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டினாலும் ரியல்னாலும் சேம் வேல்யூ தான். சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டினாலும் ரியல் நம்பர்னாலும் வரும். ரெண்டுமே ரியல் லிமிட்டோட லிமிட்டு தான் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த வேல்யூ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், ரியலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் greater than or equal to 0. ரூட்டில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வராது. ஏன்னா ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ரூட் ஆஃப் -1 வேல்யூ வந்து I. ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரியல் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரியல்னு சொன்னதுனால ரூட்டில் இருக்கிற வேல்யூ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவாக ஆகிடுச்சுன்னா ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். அப்போ அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அப்போ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ 9 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 9 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9னாலும் சேம் தான். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9னாலும் 9 greater than or equal to x ஸ்கொயர்னாலும் சேம் தான். சரிங்களா? தட் இஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதை எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. எப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9னா இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். இப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் -3 to +3 of -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x less than or equal to 3ன்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொன்னால மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னாலும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னாலும் ரெண்டும் சேம் தான். மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னாலும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னாலும் சேம் தான். அதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னாலும் இப்போ -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னாலும் சேம் தான். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -3லேருந்து +3க்குள்ளே இருக்கலாம். அடுத்தது செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 tan inverse of 1 minus x square minus 5/4. Find the domain. இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு சொல்யூஷன் the domain of tan inverse x is -infinity, +infinity. நமக்கு tan inverse x ஓட டொமைன் நமக்கு தெரியும். tan inverse x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா -infinity, +infinity தான். அப்போ இங்கே எக்ஸுக்கு இப்போ என்னன்னு இருக்குது 1 minus x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -infinity, +infinity எழுதிங்க. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் 1 minus x ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ therefore 1 minus x square belongs to -infinity, +infinity. 1 minus x square belongs to -infinity, +infinity. இப்போ therefore x belongs to R. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கணும். ஏன்னா 1 minus x ஸ்கொயரோட வேல்யூ வந்து ரியல்னா அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், ரியலாக தான் இருக்கணும். -infinity, +infinity ரியல் வேல்யூனாலும் சேம் தான். 1 minus x ஸ்கொயர் வந்து ரியலாக இருக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸ் மஸ்ட் பி ரியல் வேல்யூ. சரிங்களா? இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூ தான் இருக்கணும். சரிங்களா? இவ்வளோதான். ஃபஸ்ட் கொஸ்டினோட டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ லைஸ் பிட்வீன் -3 to +3. செகண்ட் கொஸ்டினில் டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு சப்டிஷன்
tan inverse of tan pi by 4. Find the value of tan inverse of tan pi by 4. சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிஷன் சொல்யூஷன், இதில் 2 சப்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட் சப்டிஷனோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்டிஷன் சொல்யூஷன் tan inverse xோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா tan inverse x belongs to minus pi by 2, plus pi by 2. tan inverse x ஓட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா minus pi by 2 plus pi by 2. tan inverse x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா minus pi by 2 plus pi by 2 தான் இருக்கணும். இப்போ இங்கே 5 pi by 4 இருக்குது. pi by 4 45 டிகிரி. இப்போ 5 pi by 4 225 டிகிரி. மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் பிட்வீனில் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த tan இன்வர்ஸும் டேனை கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக 5 pi by 4 ஆன்சர் இங்கே எழுதியிருக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து 5 pi by 4 இருக்குது. இந்த ரேஞ்சை விட அதிகமாக இருக்குது. மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் பிட்வீனில் இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதை ஆன்சர் எழுதிருக்கலாம். ஆனால் இங்கே 5 pi by 4 இருக்குது. ஸோ அதனால் tan inverse xோட ரேஞ்சே இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி இருக்கக்கூடாது. மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் பிட்வீனில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 pi by 4 not belongs to minus pi by 2, 5 by 2. இப்போ இங்கே 5 by 4 இருக்கிறதுனால இந்த 5 by 4ங்கிறது மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் பிட்வீனில் இருக்காது. ஸோ அதனால் அது வந்து ரேஞ்ச் இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா tan inverse of tan pi by 4 equal to tan inverse of tan of 5 pi by 4 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 5 plus pi by 4 எழுதிக்கலாம். equal to tan inverse of tan of இதை கிராஸ் பண்ண 4 pi plus pi 5 pi by 4. அப்போ 5 pi by 4 வந்து 5 plus pi by 4 எழுதிக்கலாம். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். tan of 5 plus theta equal to tan theta. tan of 5 plus theta tan theta எழுதிக்கலாம். இப்போ tan of 5 plus theta பதிலாக pi by 4 இருக்குது. அப்போ tan of 5 plus theta tan theta எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா tan 5 by 4 எழுதிக்கலாம். இப்போ அந்த டேனும் டேனும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 by 4. இப்போ 5 by 4 belongs to minus 5 by 2, plus 5 by 2. tan inverse ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 by 2க்கும் ப்ளஸ் 5 by 2க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ இந்த 5 by 4ங்கிறது கண்டிப்பாக minus 5 by 2க்கும் ப்ளஸ் 5 by 2க்கும் பிட்வீனில் இருக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த ஆன்சர் எழுதிருக்கலாம். இந்த வேல்யூ இது வந்து 5 by 4ங்கிறது இந்த minus 90க்கும் ப்ளஸ் 90க்கும் பிட்வீனில் இல்லாதனால தான் இந்த 5 by 4 வந்து நம்ம 5 plus 5 by 4 எழுதியிருக்கோம். இப்போ 5 plus 5 by 4 tan 5 by 4. tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 by 4. சரிங்களா? அடுத்தது செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா tan inverse of tan of minus 5 by 6. செகண்ட் கொஷின் இதுதான். tan inverse of tan of minus 5 by 6. நமக்கு tan inverseோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்கோம். x belongs to minus 5 by 2க்கும் plus 5 by 2. tan inverseோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா minus 5 by 2 plus 5 by 2. அப்போ tan inverse of tan of இப்போ இந்த tan inverseம் tan விட கேன்சல் ஆகிடும். tan inverse of நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. tan inverse of tan theta வேல்யூ theta. tan inverse of tan theta வேல்யூ theta. இந்த theta வந்து லைஸ் பிட்வீன் minus 5 by 2 plus 5 by 2. தீட்டாவோட வேல்யூ minus 5 by 2 plus 5 by 2 இருந்துச்சுன்னா tan inverse of tan theta எழுதிக்கலாம். அப்போ tan inverse of tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஆன்சர் வந்து minus 5 by 6. அப்போ minus 5 by 6ங்கிறது belongs to minus 5 by 2 plus 5 by 2. minus 5 by 2 plus 5 by 2 இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதை எழுதிக்கலாம். ஏன்னா tan inverse ரேஞ்சே பார்த்தீங்கன்னா minus 5 by 2 plus 5 by 2 தான். அதனால் இந்த tan inverse ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா minus 5 by 2 plus 5 by 2 அதுக்குள்ளே அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதை ஆன்சரை எழுதிக்கலாம். சரிங்களா? இதை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அதுக்கு பதில் என்ன எழுதிக்கணும். tan inverse of 5 plus thetaக்கு பதில் அந்த கண்டிஷன் tan theta எழுதி அதுக்கப்புறம் அது எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 4.3ல் செகண்ட் சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.